ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சொற்கள் இணைப்பு பகுதி 2 சொற்கள் இணைப்பு அதுதான் பார்க்க போகிறோம். சொற்கள் இணைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு 2 பக்கங்கள்லேயும் சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் மாறி மாறி இருக்கும். நேருக்கு நேராக இணையான சொற்களாக இல்லாமல், பொருந்தக்கூடிய சொற்களாக இல்லாமல் மாறி மாறி இருக்கும். அதை ஒவ்வொரு சொற்களையும் அதற்கு எதிர்ப்புறம் உள்ள சொற்களோட இணைக்கணும். அதுதான் சொற்கள் இணைப்பு. சரியான சொல்லை இணைக்கணும். அதுதான் சொற்கள் இணைப்பு. ரொம்ப எளிமையானது தான் நண்பர்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும். அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பகுதி 2 சொற்கள் இணைப்பு பார்க்கலாம். நண்பர்களே, இன்று நாம் சொற்கள் இணைப்பு பகுதி 2 அதைத்தான் பார்க்க போகிறோம். சொற்கள் இணைப்பு பகுதி 2 அதற்குரிய வினாக்கள் உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் இறுதியாக தெரிந்து கொள்ளலாம். விடைகள் இறுதியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. இங்கு கொடுக்கப்பட்டுள்ள சொற்கள் இணைப்பிற்கான வினாவிற்குரிய விடைகள் உங்களுக்கு தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த இதற்குரிய விடைகள் சரியானதாக இருக்கின்றதா என்பதனை அறிந்து கொள்வதற்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விடைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. அங்கு சென்று நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் பகுதி 2 சொற்கள் இணைப்பு அதற்குரிய வினாக்களை பார்க்கலாம். சொற்கள் இணைப்பு இரு பக்கங்களிலும் உள்ள சொற்கள் மாறி மாறி கலந்து உள்ளன. அவற்றை ஒரு சொல்லுக்கு பொருந்தக்கூடிய இணையான சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் சொற்கள் இணைப்பு. அதற்குரிய வினாக்களை இப்பொழுது பார்க்கலாம். வேலை, திருவிழா. அதற்கு அடுத்த சொல் அரிசி, கனி. அதற்கு அடுத்தபடியான சொல் ஆப்பிள். அதற்கு நேராக எதிராக கொடுக்கப்பட்டுள்ள சொல் பனி. ஆப்பிள், பனி. 4வதாக கொடுக்கப்பட்டுள்ள சொல் தேர். அதற்கு எதிராக அமைந்துள்ள சொல் சோறு. மீண்டும் ஒரு முறை சொற்கள் இணைப்பு பகுதி 2 வினாக்களை பார்க்கலாம். வேலை, திருவிழா, அரிசி, கனி, ஆப்பிள், பனி, தேர், சோறு. இந்த 4 சொற்களும் அதற்கு எதிரான சொற்கள், எதிராக அமைந்திருக்கக்கூடிய சொற்கள் இணையான சொற்கள் அல்லாமல் வேறு சொல் அமைந்துள்ளது. அவற்றை மாற்றி இணையான சொற்களை கண்டுபிடியுங்கள். நான் ஏற்கனவே கூறியது போல விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை சரிபார்த்து கொள்வதற்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இறுதியாகவும் விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்கள் விடைகளை பார்க்கலாம். இதுவரையில் நாம் சொற்கள் இணைப்பு பகுதி 2 அதற்குரிய வினாக்களை பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொரு சொல்லுக்குமான பொருந்தக்கூடிய இணைப்புச் சொற்களை பார்க்கலாம். பகுதி 2 சொற்கள் இணைப்பு அதற்குரிய விடைகளை இப்பொழுது பார்க்கலாம். உங்களுக்கு விடைகள் தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அறிந்து கொள்ளலாம். இதுவரையில் நாம் சொற்கள் இணைப்பு பகுதி 2 அதற்குரிய வினாக்களை ஒவ்வொன்றாக பார்த்தோம். ஒவ்வொரு சொல்லிற்கும் அதற்கு எதிராக அமைந்துள்ள சொல் பொருந்தாத சொல்லாக அமைந்திருந்தது. அவ்வாறு பொருந்தாத சொல்லை நீக்கிவிட்டு பொருந்தக்கூடிய சொற்களை
பொருத்தி சொற்கள் இணைப்பை இங்கு விடையாக செய்துள்ளோம். இங்கு உங்களுக்கு அனைத்து சொற்களுக்குமான பொருந்தக்கூடிய சொல் நேராக அமைந்து விடையாக அமைந்துள்ளது. இப்பொழுது ஒவ்வொரு சொல்லுக்குமான பொருந்தக்கூடிய சொற்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அதாவது பகுதி 2 சொற்கள் இணைப்பு, அதற்குரிய விடைகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம். முதல் சொல் வேலை. வேலை என்பதற்கு பொருந்தக்கூடிய சொல் பணி. பணி என்று சொன்னாலும் வேலை என்று சொன்னாலும் ஒன்றுதான். எனவே வேலை என்பதற்கு இணையான சொல் பணி. அடுத்த சொல் அரிசி. அரிசி என்ற சொல்லிற்கு இணையக்கூடிய சொல் சோறு. அரிசி என்ற பதத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் சோறு. எனவே அரிசி என்ற சொல்லுக்கு இணைப்புச் சொல்லாக இணையான சொல்லாக இருக்கக்கூடிய சொல் சோறு. அடுத்த சொல் ஆப்பிள். ஆப்பிள் என்ற சொல்லுக்கு இணையான சொல்லாக இங்கு அமைந்துள்ள சொல் கனி. ஆப்பிள் என்ற சொல்லுக்கு பொருந்தக்கூடிய சொல் கனி என்பது ஆகும். ஆப்பிள் என்பது ஒரு பழ வகையை சார்ந்தது. பழம் என்று சொன்னாலும் கனி என்று சொன்னாலும் ஒன்றுதான். எனவே ஆப்பிள் என்றது கனி என்ற சொல்லில் அடங்கும். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல் தேர். தேர் என்பதற்கு இணையான சொல்லாக விடைச்சொல்லாக இங்கு அமைந்துள்ளது திருவிழா. இரண்டையும் சேர்த்து பெரும்பாலும் தேர் திருவிழா என்றும் கூறலாம். எனவே தேர் என்பதற்கு இணையான சொல் திருவிழா. மீண்டும் ஒரு முறை விடையை பார்க்கலாம். வேலை, பணி, அரிசி, சோறு, ஆப்பிள், கனி, தேர், திருவிழா. இதுவரையில் நாம் பகுதி 2 சொற்கள் இணைப்பு அதற்குரிய வினாக்களையும் விடைகளையும் பார்த்தோம். மிகவும் எளிமையானதாக இருந்திருக்கும். மீண்டும் இது போன்ற மற்றொரு பகுதியில் சொற்கள் இணைப்பில் நாம் சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.